வழக்கம் போல் வியாழன் அன்று இது 37 வியாழக்கிழமை நாம் சந்தித்திருக்கிறோம். வழக்கம் போல் ஊடக நண்பர்களை தயாராவரம் தோட்டம் வரவேற்கிறது. அது மட்டுமல்ல, அத்தோட்டத்தில் வசிக்கும் நான் உங்களை பாசத்தோடு வரவேற்கிறேன். சென்னைக்கு போயிருந்தேன். பல்வெளி காரணமாக காட்டுவதற்கு எங்கே போனாலும் ஊடக நண்பர்கள் துரத்துட்டாங்க. நல்லாவே இருந்தது. அன்பு பாரதியார் இந்த சுதந்திரம் வாங்கிறதுக்காக பட்ட பாட்டை பற்றி அவருடைய கவிதைகளை எழுதுவார். என்ன எழுதுவார்னா, தண்ணீர் விட்டே வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம். தண்ணீர் விட்டே வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம். கருக திருவுளமோ என்றால் அது கருகி போய் அழியறதுக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா? கடவுளை பார்த்து சொல்கிறார் சர்வேசம். எண்ணமெல்லாம் நெய்யாக, எண்ணம் நாம் நினைப்பது எண்ணமெல்லாம் நெய்யாக, எம் உயிரினுள் வளர்ந்த என்னுடைய உயிரினுள் வளர்ந்த வண்ண விளக்குது. அந்த வடிய திருவுளமோ, அது வடிஞ்சு போகிறதுக்கு ஆசைப்படுறீங்களா? திருவுளமோ அப்படி நடக்குமா அப்படின்னு உருக்கமாக அந்த பாடல் போகுது. நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க பாரதியார் பாடலில். ஆக எனக்கும் செயல் தலைவருக்கும் போய்கொண்டிருக்கிற பிரச்சனைகள் முழுசும் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் போலீஸ்காரர்களை காவல்துறை தான் சொல்லுவாங்க, காற்று போகாத இடத்துக்கெல்லாம் காவல்துறை போகும்னு. காற்று அதே மாதிரி தான். நீங்கள் சளைச்சவங்க அல்ல ஊடகம். அதிலும் இன்றைய நவீன ஊடகம் எங்கேயோ போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னே ஊடக நண்பர்கள், நான் சொல்கிறது 40 வருஷத்துக்கு முன்னால் உட்காந்து எல்லாம் எழுதுவாங்க. நான் நிறுத்தி சொல்லுவேன், அது எழுதுகிற காலம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டு தூக்கிட்டு வரீங்க, கேமரா அது இது கைபேசி, நீங்கள் பாருங்கள் எத்தனை இது இருக்கு. ஆக சிறந்த ஆளுமைகள் உள்ள 2 பேருடைய சமரச பேச்சுவார்த்தை. அவர்கள் இங்கே வந்தார்கள், நான் அங்கே போனேன், பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கடைசியில் டிராவில் முடிஞ்சு போச்சு. ஒரு முடிவுக்கு வரல. இதுக்கு முன்னால் 14 பஞ்சாயத்துகள் நடந்தது. 14 பஞ்சாயத்துகள் என்றால் நான் தொடங்கிய 34 அமைப்புகள்
நான் தொடங்கிய 34 அமைப்புகள். அந்த 34 அமைப்புகளிலே 1-2 பேரை 4 பேரை எனக்கு பஞ்சாயத்து பண்ண வந்தாங்க. அழடா, இதுதான் தலைவிதி என்பதோ என்று எண்ணிக்கொண்டு அதையும் ஏற்றுக்கொண்டேன். இந்த 14 பஞ்சாயத்துக்காரரும் நான் தொடங்கிய 34 அமைப்புகளில் இருந்து வந்த 14 பஞ்சாயத்துக்காரர்களும் என்ன அதிசயம், ஒரே விதமான தீர்ப்பையே சொன்னார்கள். ஒரே விதமான தீர்ப்பையே சொன்னார்கள். நீங்க கேட்கணும், என்ன தீர்ப்புன்னு கேளுங்க. என்ன தீர்ப்பு என்றால், நான் இங்கே இருந்து கொண்டு கட்சியை வளர்ப்பது, அவர் வெளியிலே போய் மக்களை பார்த்து கட்சியை வளர்ப்பது, அவர் மக்களை பார்ப்பது என்ற தீர்ப்பு தான். பதினாலு பஞ்சாயத்துகளோடு இப்போ நான் சொன்னேன், அதுவும் ஒரு பஞ்சாயத்தாக ஆகியது. அதில் வந்த ஒருவர், சார் இது ஒன்றும் பஞ்சாயத்து அல்ல, நான் பஞ்சாயத்து பேசுகிற ஆளும் கிடையாது அப்படின்னார். உண்மை. ஏதோ யாருக்கு நேரம் சரியில்லையோ, இப்போ பஞ்சாயத்து பண்ண வந்துட்டீங்க, எனக்கு பஞ்சாயத்து பண்ண வந்துட்டீங்க அப்படின்னு நன்றாகவே இருந்தது அவர்கள் சொன்னது. அந்த இருவர் யார் என்று உங்களுக்கு தெரியும், சொல்ல தேவையில்லை. அன்புமணிக்கு தலைவர் பதவியை விட்டுத்தர தயார் என கூறினேன். அதற்காக கௌரவ தலைவர், சமூக முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர், இவர்கள் இருவரையும் நீங்கள் போய் நாளை காலை பார்த்து விட்டு வாருங்கள். நான் சொல்வது, இந்த மாநாட்டிற்கு முன்னாலே 15 நாட்களுக்கு முன்னாலே பார்த்து விட்டு வாருங்கள். நான் தலைவர் பதவி விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி, நான் காலையில் உங்களை பார்க்க வருகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அதெல்லாம் வர வேணாம், ஃபோன்லேயே சொல்லுவோம். ஃபோனில் சொல்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ஃபோனில் சொல்கிறது நாங்கள் வந்துடுறோமேனு சொன்னோம். ஆஹா, முடியாது, ஐயா எழுதியே கொடுக்குறேன்னு சொல்கிறார். இந்த பஞ்சாயத்து மேடை, பஞ்சாயத்து என்ற மாநாட்டு மேடையிலே எழுதியே கொடுக்குறார், கையெழுத்து போட்டு. ஆஹா, அவரை நம்ப முடியாது, அவரை நம்ப முடியாது. ஆக நான் தயாராக இருந்தும் அப்படி நடந்தது. அப்புறம்தான் எனக்கு என்னுள் இருக்கின்ற இயற்கையான கோபம் கொஞ்சம் பொங்கி எழுந்து, நீயா நானா பார்த்துடுவோம் அப்படி என்று அந்த முடிவுக்கு வந்து இப்பொழுது உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, எல்லாம் எனக்கே வேண்டும். இந்த ராமதாஸ் ஒருத்தன் இருக்கானே, அவன் பேரை தானே பின்னால் போட்டுக்கிறோம்.
அவனுக்கு என்னதான் கொடுக்குறதுன்னு கேட்கும்போது, ஓ, இந்த நிறுவனர் ராமதாஸா, அவருக்கு கேட்ட சாதிட்டு உள்ள பேர கொள்ளு பேரன் பேத்திகளோடு விளையாடிட்டோம், கொஞ்சம் விளையாடிட்டோம் என்று சொல்ல கேட்டு நான் கேட்ட சாத்திட்டு என் உயிருள்ள வரை இருக்க முடியாது. ஏனென்றால் நான் அப்படி பழகி போனேன். என்னை பார்ப்பதற்கு வருகிறவர்கள் அப்பாயின்மெண்ட், நாளைக்கு வர நாளைக்கு வரணும், யார் வந்தாலும் பார்ப்பேன். நேற்று மட்டும் எத்தனை பேரை பார்த்தோம் தலைமை செயலர் சொல்லுங்க? 800. அதான் 800. நேற்று 300 பேர். இப்படி அவமான வந்திருப்போம். அப்பாயின்மெண்ட்டு கிடையாது. ஃபோனில் பேசுகிறனாலும் எழுப்ப இந்த தலைவலி நிலை நானே எடுப்பேன், நானே பேசுவேன். அதுக்காக தான் இது, வேறு யாரும் சொல்லக்கூடாது. இப்படியெல்லாம் மக்களோடு நான் 46 வருடங்களாக பழகி வருகிறேன். அவர்கள் என்னை உயிராக நினைக்கிறார்கள். நான் அவர்களை உயிருக்கும் மேலாக அவர்களை தெய்வங்களாக என்னுடைய பாட்டாளி சொந்தங்களை நான் நினைக்கிறேன். அவர்கள் என்னை குலதெய்வம் என்று நினைக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். நான் அதற்கும் மேலே ஒரு படி போய் அவர்களை என்னுடைய வழிகாட்டிகளாக, தொண்டர்களாக அல்ல, வழிகாட்டிகளாக, என்னோடு ஒன்றிணைந்த அந்த உயிர்களை நான் நேசிப்பதை வார்த்தையாலே சொல்ல முடியாது. நாற்பத்தி 6 ஆண்டுகள் உழைத்து உருவாக்கி கட்டி காத்த கட்சியில் இன்னும் ஓரிரு ஆண்டுகள் தலைமையேற்க, இன்னும் ஓரிரு ஆண்டுகள் தலைமையேற்க எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு உரிமை இல்லையா என்று கேட்பதே எனக்கு அவமானமாக இருக்கிறது. ஒவ்வொரு செங்கல்லாக பார்த்து பார்த்து கட்டிய கட்சி என்ற மாளிகையில், பாட்டாளி மக்கள் கட்சி என்ற மாளிகையில் நான் குடி அமர்த்தியவரே என்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுகின்ற அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. மாவட்ட செயலாளர்கள் வருகையை அடுத்து நிறுத்தி என்னை பார்க்கக்கூடாது என்று அவரே ஒவ்வொருவருக்கும் செல்பேசியிலே பேசி என்னை மானபங்கம் செய்துவிட்டார். அன்று அமைதி காத்திருந்தால் அதிகாரம் தானாக அன்புமணிக்கு வந்திருக்கும். அன்று அமைதி காத்திருந்தால் அன்புமணிக்கு அதிகாரம் தானாக வந்திருக்கும். ஒவ்வொருவருக்கும், மாவட்ட செயலாளருக்கும்
3 மணிக்கு, அதிகாலை 3 மணி வரை தொலைபேசியில் பேசி போகாதே போகாதே, தப்பி தவறி 8 பேர் வந்தாங்க. மீதி பேரெல்லாம் நிறுத்திட்டார். என்ன நடக்குதுன்னு அவங்க புரியாமல் புதிராக நின்றுட்டாங்க. ஒத்து போயிருந்தால் மாவட்ட செயலாளர்கள் எதற்கு கூட்டுறோம்? ஒரு பொய்யான தகவலை சொல்லி என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்கப் போகிறார், அதுக்கு உனக்கு சம்மதமா, அதனால் நீ போவாதே என்று மாவட்ட செயலர் அடிப்படை உறுப்பிலிருந்து அவரை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு மூடன் செய்வானா, ஒரு முட்டாள் செய்வானா, ஒரு முண்டம் செய்வானா, ஒரு மூர்க்கன் செய்வானா இந்த வேலையை? அதனால் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இல்லாமல் ஒத்துப்போயிருந்தால் ஓரிரு ஆண்டுகளில் உனக்கு முடிசூட்டு விழா நானே முன்னின்று நடத்தியிருப்பேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே முடிசூட்டு விழா நடந்தது. அப்பொழுதுதான் அவர் தலைவரானார். ஆனந்த கண்ணீர் விட்டேன். அப்பொழுது தேர்வு காண்பதற்கு தாரக மந்திரங்கள் என்று சொல்வார்களே, அந்த மந்திரம் ஒன்று, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. இதை என்னுடைய அருமை நண்பர் பழகருப்பையா அருமையாக 2 பேட்டிகளிலே சொல்லியிருந்தார். உங்கள் மூலமாக எனக்கு தெரிந்தது. அவரோடும் நான் தொலைபேசியிலே பேசினேன். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. இது தெரியாமல் எவனும் அந்த மாதிரி சொல்லிட்டோம் அந்த காலத்தில். இந்த காலத்துக்கு அது பொருந்தாது. தந்தைக்கு பிறகே தனையன், ஐயாவுக்கு பிறகே அன்புமணி. இது இப்பொழுது எல்லோரும் சொல்லுகின்ற வார்த்தை. குருவுக்கு மிஞ்சிய சீடன் இருக்கலாம், குருவுக்கு மிஞ்சிய சீடன் இருக்கலாம், ஆனால் தந்தைக்கு மிஞ்சிய தனையன் கூடாது. இதுவே நீதி, நேர்மை, தர்மமாகும். இதுவே உலகியல் நேதியும் ஆகும். இதுவே சாஸ்திர சம்பிரதாயமும் ஆகும். எனது மனக்குமரர்கள் என்னை எங்கள் குலசாமி என்று சொல்லிக்கொண்டு என் நெஞ்சு கொலைகளில் குத்துகின்றார்கள். என்னை குலசாமி என்று சொல்லிக்கொண்டு என் நெஞ்சு கொலைகளில் குத்துகின்றார்கள். எங்களுக்கு எல்லாம் ஐயாதான் என்று சொல்லிக்கொண்டே என்னை அதள பாதாளத்தில் தள்ள நினைக்கிறார்கள். அனைத்தும் ஐயாதான் என்று சொல்லிக்கொண்டே என்னை அவமானப்படுத்துகிறார்கள். ஐயாவின் புகழை
பெருமையை பேசுவதே எங்கள் நோக்கம் என்று சொல்லிக்கொண்டே சிறுமைப்படுத்துகிறார்கள். ஐயாவின் லட்சியமே எங்கள் லட்சியம் என்று சொல்லிக்கொண்டே என்னையே இலக்காக்கி குறிவைத்து தாக்குகின்றனர். இதையெல்லாம் நான் உருவாக்கிய சமூக ஊடக பிரிவும் வலைத்தளங்களின் மூலம் எனக்கு எதிராக செய்கின்றனர். என் கைவிரல் கொண்டே என் கல்லை குத்திக் கொண்டேன். என் கைவிரல் கொண்டே என் கண்ணை நான் குத்திக் கொண்டேன். உயிருள்ள என்னை எல்லா வகையிலும் உதாசீனம் செய்துவிட்டு என் உருவப்படத்தை மட்டும் வைத்து உற்சவம் செய்கின்றனர். என் உயிருள்ள என்னை எல்லா வகையிலும் உதாசீனம் செய்துவிட்டு என் உருவப்படத்தை மட்டும் வைத்து உற்சவம் செய்கின்றனர். என்னை நடைப்பணமாக்கி என் பெயரில் நாடு முழுவதும் நடைபயணம் செய்யப் போகிறார்களாம். இது எல்லாமே நாடகம். அதில் ஒவ்வொருவரும் நடிகர்களை. அதாவது ஏழு வருஷத்துக்கு முன்னாலே பிரதமர் மோடி பதவியேற்பாளருக்கு நான் டெல்லி போயிருந்தேன். கௌரவ தலைவர் பி.கே. மணி, அன்புமணி, நாங்கள் 3 பேரும் அந்த விழாவுக்கு சென்றோம். அதன் பிறகு அங்கிருந்து அவர் தங்கியிருந்த அவர் வீட்டிலிருந்து கிளம்பி வரும் பொழுது, அதாவது 6-7 வருஷம் இருக்கும், அவர் சொன்ன வார்த்தை, அப்பா நான் இந்த கட்சியை பார்த்துக்கிறேன், அப்பா நான் இந்த கட்சியை பார்த்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியல. விமானத்தில் ஏறினோம். அவர் இருக்கையில் பின்னாலே அவர் உட்கார்ந்தார். அவர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. நான் ஏதும் பேசவில்லை. அப்பா நான் தப்பாக சொல்லியிருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னார். எதேனும் தவறாக சொல்லியிருந்தாலும் என்னை மன்னித்து விடும். அப்பொழுது 2 சொட்டு கண்ணீர் உட்கார்ந்து கொண்டு விட்டேன். அது அந்த ஃப்ளைட்டில் விழுந்தது. அப்புறம் அங்கிருந்து மீனம் பார்க்க வந்தோம். அங்கிருந்து வண்டியை எடுத்துக்கொண்டு எதுவும் பேசாமல் அயலாபுரம் வந்தேன். இது நடந்தது 6-7 வருஷம் இருக்கும். இப்போ இல்லை, அப்போது பதவி ஏற்பு நடந்தது நம்முடைய பிரதமருக்கு. ஆக அப்போவே அவருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது. அதன் பிறகு அவர் எப்படி தலைவரானார் என்பதை உங்களுக்கு சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. ஒரு நாள் ஒரு மனசு சங்கடமாக இருந்தது. எங்கேயும் யாரையும் பார்க்காத எங்கேயாவது ஒரு இடத்துல போய் 8 நாள் இருக்கலாம் என்று கல்டான் ஹோட்டல், அந்த மகாபலிபுரம் அந்த ரோட்டில் இருக்கிற கல்டான்னு ஒரு ஹோட்டல், அவர் ஜெகத்ரட்சனுடைய ஹோட்டல், அதில் போய் தங்கியிருந்தேன். இதை எப்படியோ தெரிந்து கொண்ட சௌமியா அங்கே வந்தது. மாமா என்றது, ஏமா என்று. இன்றைக்கு புதன்கிழமை
அடுத்த புதன்கிழமை நாள் நல்லா இருக்கிறது. மண்டபம் பார்த்து விட்டேன். தலைவரை மாற்றி விடலாம். அவர் ஓய்வறியாக உழைப்பாளி தியாக சம்பல் ஈக்கிரமணி மாற்றி விடலாம் என்று நான் ஏதும் சொல்லாமல் அவரை வரவழைக்கிறேன், அவரிடம் கேட்கிறேன், சொல்லுகிறேன் என்றேன். அவரும் வந்தார். அவரிடம் சொன்னேன். அவர் சொன்னார், நான் தயார், ஆனால் என்னுடைய மைத்துனர் என்னுடைய தம்பி அவர் இருவரும் அவர்கள் ஜோசியத்தில் நம்பிக்கை உண்டு அவர்களுக்கு. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அந்த அவர்கள் இருவரும் எதை செய்தாலும் 1.5 மாதம் பொறுத்து 45 நாள் பொறுத்து செய்யுங்கள் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், சரி சுவாமியாக வந்ததும் அவர்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு. அதை வரவழைத்து சொன்னேன். சரி மாமா என்று சொன்னது. அந்த 1.5 மாதத்துக்கு பிறகு அந்த நாளும் வந்தது. முடிசூட்டு விழா நடந்தது. அப்பொழுது ஆரத்தழுவி அவரை தேர்ந்தெடுத்தோம். ஆரத்தழுவி ஆனந்த கண்ணீர் வடித்தோம். ஆனந்த கண்ணீர் வடித்தேன். அப்பொழுது நான் பேசும்பொழுது சொன்னேன், என் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் யாரும் கட்சி நிகழ்ச்சிக்கோ மற்ற நிகழ்ச்சிக்கோ கட்சி ஆனந்த கண்ணீரை விட்டேன். என் குடும்பத்தை சார்ந்த பெண்கள் அரசியலில் வேண்டாம், உங்களுக்கு அரசியலில் ஈடுபடக்கூடாது என்று சொன்னேன். ஆனால் இப்போது நடப்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கோயிலாக இதுவரைக்கும் 1000 கோயில்கள் போயிருப்பேன். அது அவருடைய உரிமை. அதில் நான் அதை பற்றி எதுவும் சொல்லவில்லை. ஆனால் என்ன வேண்டுதல் என்று எனக்கு தெரியவில்லை. என்னுடைய ஜோசியத்தை ஆத்தூரில் இருக்கிற ஒரு ஜோசியரிடம் திடீரென்று 2 பெண்கள் போய் பார்த்தார்கள். அந்த ஜோசியர் சொன்னான், அந்த ஜோசியரை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்த இப்பொழுது மாவட்ட செயலராக போட்டிருக்கேன். அவன் சொன்னான், இந்த மாதிரி ஜோசியம் 7 தலைமுறையில் இருக்க நான் பார்த்ததில்லை. 7 தலைமுறை இவர். அப்படிப்பட்ட ஜோசியம் அவர். இவர் குடும்பத்தை சேர்ந்த எல்லோரும் பேரன் பேத்திகள் யாருக்கும் எந்த தோஷமும் எப்பொழுதும் வராது என்று சொன்னார். அதாவது எங்கள் அப்பா இருக்கும்போது அவரு ஜோசியத்தில் நம்பிக்கை உண்டு. எல்லா ஜோசியமும் போவார். எனக்கு அந்த ஜோசியத்தில் நம்பிக்கை கிடையாது. எதுக்கு இதை சொல்கிறோன்னா, அப்பொழுது என்ன நட்சத்திரம் நம்ம வைக்கமூர்த்தி பேரன், என்னுடைய கொள்ளு பேரன். எனக்கு அவன் அந்த பையனை குழந்தைக்கும் ஒரே ஜோசியம், ஒரே ஜாதகமாக, அதாவது இது என்ன சொல்கிறாங்க, நட்சத்திரமா அது. சரி, அது போட்டோம். இப்போ
அவெல்லாம் நீங்கள் துடிச்சிட்ருக்கீங்க. சரி, என்ன கேள்வி கேட்டு இவரை மடக்கலாம்? இப்போது நீங்கள் கேள்வி கேளுங்க. இதற்கு ஒரு தீர்வே கிடையாது. பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு முயற்சி செய்தது, இது எல்லாமே தோல்வியில் முடிந்திருக்கிறது. நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஏனென்றால் இருவர் வந்தார்கள், அவர்களெல்லாம் பெரிய ஜாம்பவான்கள், பெருமைக்குரியவர்கள். அவர்கள் எனக்கு அவரிடம் பேசியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நல்ல பதில் வரவில்லை. இந்த தலைவர் பதவி வேணும்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி சொன்ன அந்த தேர்தலில் முடிஞ்ச பிறகு அவர் தான் எல்லாம் பார்த்துக்க போகிறாரு. எனக்கு இது அரசியல் என்பது வாரிசு கிடையாது பொதுவாக, இல்லையா? நான் உங்ககிட்ட எவ்வளோ கூப்பிட்டுட்டு போவேன். அவர்கிட்ட கொடுத்தாரு, எனக்கு இல்லையான்னு கொடுப்பேன். வாங்காத ரெடியாக இருப்பார். வாங்கம்மா, அவர் வேணான்ட்டாருங்க. உங்களுக்கு 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 வேணுமா? வேணுமா கொடுப்பாரு. ஐயா என்ன செய்தாலும் கொடுப்பார். தலைவர் பதவி தான், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் கேள்வி. அன்புமணி ஐயா வந்து உங்க பேச்சை கட்டுப்படுத்தி இருந்தாங்க. தற்போது உங்க பேச்சை கட்டுப்படுத்தாம மோதல் போக்கு வந்து நிலவி வருகிறது. இதற்கு பாஜக பின்புலம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாஜக அதெல்லாம் யாரும் பின்புலம் இல்லை. இன்னொன்று, யார் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். அதாவது இங்கே இருக்கிற எல்லாரும் சேர்ந்து முயலுக்கு எத்தனை காலம் கேட்டா என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. இல்லை 4 கால். ஆனால் அவர் 3 கால் தான் சொல்லுவார். இந்த 3 கால அப்படின்னு சொல்றதை நிறுத்தி 4 தான் சொன்னோன்னா பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. அதாவது இந்த கட்சியை சரியாக வழி நடத்தலை, பண்ணலை, அப்படின்றதுக்காக இப்போ ஒரு 40 தொகுதி 50 தொகுதி எடுத்து வேலை செய்தோம். ஆனால் அதை போய் அதுக்கு கொஞ்சம் கூட அவர் ஒத்துழைப்பு கொடுக்கல. அதனால் நாம் கொஞ்சம் வலுவாக இருந்தால் தான், ஒரு 50-60 தொகுதியில் வலுவாக இருந்தால் தான் கூட்டணி பேசுகிறதுக்கும் நம்மக்கிட்ட வருவாங்க. நாமும் வெற்றி பெறலாம், கூட்டணி கட்சி பெரிய கட்சியாக இருக்கிறவங்க அவங்களும் வெற்றி பெறலாம். அதற்கு அவர் உழைப்பதற்கு தயாராக இல்லை. என்னிடம் இவர் தருமபுரியில் நிற்கப் போகிறார் என்று பல காலம் தொடர்ந்து சொல்லி வந்து அங்கே தான் நின்னார். கடைசியில் இங்கே வந்தபோது நான் கேட்டேன் அந்த தேர்தல் நேரத்தில், தருமபுரியில் யார் நிற்கிறது? நான் அப்புறம் பார்த்தா காலையில் அங்கே ஒரு கோஷம், பாரத் மாதாக்கு ஏன்னு அங்கே நீங்கள் புள்ளரம் போட்டுக்குத அந்த இடத்துல கோஷம் எனக்கு தெரிஞ்சது. என்னடா இது? அப்புறம் விருந்துக்கு ஒருத்தரை கூப்பிட்ருக்காங்க. அவரெல்லாம் 64 வகையான பதார்த்தங்கள் அது எல்லாம் போட்டு அவருக்கு சாப்பாடு டிஃபன் கொடுத்தாங்க. அதுவும் எனக்கு தெரியாது. அப்பொழுது அவர் அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தார். இப்பொழுது இருக்காரா? இல்லை, இப்பொழுது இல்லை. அதன் பிறகு என்னாச்சுன்னா, நான் நிற்கலை,
சௌமியாக தான் நிற்கிதுன்னு சொன்னார். நாங்கள் பொதுக்குழுவில் சொன்ன மாதிரி நம் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு எதிர்மாறாக நிற்கக்கூடாதுன்னு அப்படின்னு நான் சொன்னேன். அதன் பிறகு தருமபுரிக்கு வேட்பாளரையும் அறிவிச்சிட்டோம். அரசாங்கம்னு ஒரு பையன், அது ஊடகங்கள்லாம் வந்துடுது, அவர் தான் வேட்பாளர் அப்படின்னு. அப்புறம் என்னுடைய சின்ன மகளை பெரிய பேரன் எல்லாம் சேர்ந்து என்கிட்ட கெஞ்சினா போதுமா, கூத்தாடி வாதாடி எல்லாம் பண்ணி, சரி இவ்வளோ நேரம் கூத்தாடுறீங்க, வாதாடுறீங்க, பேசுகிறீங்க, சரி போய் நிற்கட்டு நின்று தான் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் போய் எங்கள் அந்த அந்த மூலையில் இருக்கிற ரூமில் அன்புமணிக்கிட்ட சொல்ல, அப்பா மாற்றிக்க மாட்டார், அவர் உறுதியாக நிற்பார், நம்ப முடியாது அப்படின்னு. அப்புறம் என்ன சொன்னேன், உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு. அப்புறம் சௌமியாக வந்தது. அப்புறம் நான் சொன்னேன் அந்த விருந்து. அப்புறம் பேசி என்னை கையெழுத்து போட வைத்தார்கள். நான் தான் கையெழுத்து போட்டேன். பேசுகிறேன், அங்கேயும் பேசினார்கள், இங்கேயும் பேசினார்கள். இங்கே பேசிவிட்டு என்னை சென்னைக்கு வர சொன்னார்கள். சென்னையிலே இருவரையும் சந்தித்து பேசினேன். என்னங்க ஆமாம்மா, எங்கள் பொதுச் செயலாளர் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தான் தெரியும், ஊடகங்களுக்கு தெரியும். அவரை தேடிக்கொண்டே இருக்கோம். அவர் வெளியில் இருக்கிறாராம், எங்கே தரையில் இருக்கிறாரா, 7 ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிறாரா, அப்படி எப்படி ஃபாரின் சரக்கோடு இருக்கிறாரா, இல்லை தண்ணீர் குடித்து கொண்டு சாதாரண தண்ணீர் குடித்து கொண்டு இருக்கிறாரா என்பது தெரியவில்லை. உங்கள் மூலமாக நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 46 ஆண்டுகள் நீ கடுமையாக உழைத்து பாமக என்ற ஒரு இந்த பொதுச் செயலை பற்றி உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்ச சொல்லுங்க. இப்படி நான் சொல்கிறது ஒரு கேள்வி. 7 ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டலில் நல்ல ஃபாரின் சரக்காக வாங்கி கொடுத்து தண்ணி அடிச்சுக்கிறாரு. கடத்தி சென்று பணமாவது தண்ணி அதெல்லாம் கொடுக்கும். இங்கே என்ன சொன்னார் இப்போ ஒரு பொதுச் செயலாளர், நான் துணிமணிலாம் அங்கே தேனி மாவட்டம் தான் ஒரு சொந்த ஊர், அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். இங்கே இவர் தங்கியிருக்கிறது ஒரு அறை ஒன்று கொடுத்துருக்கேன் அங்கே பின்னால், இவருக்காகவே ஒரு ரூம், அதில் கதவு இல்லைன்னார். அப்புறம் கதவு உடனே போட சொன்னோம். திரும்பி வருவார்னு பார்த்தா அப்புறம் இந்த மாதிரி கேள்விப்படுறோம், அவர் மிதக்கிறார் மிதந்து கொண்டே இருக்கிறார் என்று கேள்விதான். எவ்வளோ தூரம் உண்மை என்னன்னு தெரியாது. 46 ஆண்டுகள் நீங்க கடுமையாக உழைத்து பாமக என்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கி இருக்கீங்க. இப்போ உங்க மோதல் காரணமாக 96,000 கிராமங்கள், 96,000 கிராமங்களுக்கு என் கால்கள் மோதல் காரணமா தொண்டர்கள் சோர்வடைந்து அந்த கட்டமைப்பு உடைகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு அது கிடையாது. ஏன்னா எப்பொழுதும் தொண்டர்கள் கிடையாது, அவங்க மக்களுக்கு தொண்டு செய்கிறவர்கள், மக்களுக்கு தொண்டு செய்கிற அவர்கள், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று சொல்வேன். மக்களுக்கு தொண்டு செய்கிறவர்கள் அவர்களை போய் என்னுடைய தொண்டர்கள் என்று சொல்ல முடியாது. அவர்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி அவர்கள் தான் வழங்கப்பட வேண்டிய ஒரு தெய்வங்கள். சமூக நீதி பேரவை தலைவர் வந்து பால் நிற்கிறீங்க, அன்புமணி தொடர்பாக சொல்லியிருக்காரு. அது மேல நீங்க வந்து கோபம் இருக்கிறவர் வந்து நியமனம் பண்ணிருக்கீங்க வழக்கறிஞரா. அவரு வந்து அந்த பதவிக்கு லாயக்கற்றவர், வழக்கறிஞர் இருக்கத்தே வந்து தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் சொல்றது? அன்புமணி ராமதாஸ் வந்து பேசியிருக்காரு. வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை மாற்றி போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஏன்னா இவர் சரியில்லை என்பதனாலே அவரை மாற்றி போட்டிருக்கிறோம். ஏன்னா ஒருத்தரே இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அதனால் வந்து மாற்றோம். வழக்கறிஞராக 22 ஆண்டு காலம் வந்து கேபால் வந்து
இல்லை இதுக்கு முன்னாலேயும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை இருந்தாங்க. அவங்க இவரை விட திறமையானவர்கள். ஆனால் இப்போ நம்ம கட்சி இல்லை, வேற கட்சிக்கு போயிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு என் மேலே பாசமாக இருக்காங்க. சார், இப்போ ஒரே விஷயம் ஐயா, தொடர்ந்து இருக்கிற இந்த ஒரு மாசத்தோட குழப்பம், ஐயா தெளிவா என்ன சொல்றீங்க? அன்புமணிக்கும் உங்க தொண்டர்களுக்கும் சொல்ல வேண்டிய கருத்து, 2026 அப்புறம் உனக்கு அந்த பதவி கொடுக்குறோம்ப்பா, ஐயா என்ன சொல்லுவாங்க? கோர்வையா சொன்னீங்கன்னா. நீங்க சொல்ற மாதிரியே இந்த தேர்தல் முடிந்த பிறகு எல்லாமே அவர் வாரி போயிட்டோம். அது வரைக்கும் நீங்க தான் தலைவர்னு சொல்றீங்க. அது வரைக்கும் நான் தான் தலைவர். அதாவது இதை நிறுவிய நான் ஒரு தலைவர் பதவி தான். வேற நான் கூட்டணி சேர்ந்து கூட்டணி மந்திரி சபையில் போய் மந்திரியாக அந்த சீட்டு அந்த மாதிரி எப்பொழுதும் எந்த காலத்துலேயும் சத்தியமாக அமைச்சர் பதவிக்கு அரசியல் அந்த மாதிரி இதுக்கும் நான் போக மாட்டேன். தலைவர் பதவி ஏன்னா அது இவருடைய நடத்தையினால, அதாவது நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டினேன். அந்த நிர்வாக குழு கூட்டத்தில் பகிரங்கமாக சொன்னேன். ஒருவர் லேசாக இவரை விமர்சித்தார். 19 பேர் மொத்தம் நிர்வாக குழு. ஒருவர் இவரை லேசாக விமர்சித்தார். அது நல்ல விமர்சனம். அப்பொழுது பாய்ந்தார். அவர் துப்பாக்கி இருந்தால் சுட்டிருப்பார் அவரை அந்த அளவு பாய்ந்தார். அப்புறம் மற்றவங்களாம் கருத்து சொன்ன ஒன்றும் இல்லைன்ட்டாங்க, பயந்து எல்லாம் யாரும். அதோடு இந்த நிர்வாக குழு உறுப்பினர்கள் நான் சொல்லி நீ இப்படி சொல்லு இப்படி பேசு அப்படின்னு நான் சொல்லி அவர் கூட வந்திருக்காங்கன்னு அதை வேற சொன்னார். அப்போ தான் நான் சொன்னேன், நம்முடைய தலைவருக்கு தலைமை பண்புகள் இல்லை, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்று சொல்வார்கள், அது இல்லை என்று பகிரங்கமாக சொன்னேன். அந்த நிர்வாக உறுப்பினர் கேட்டாலே சொல்லுவார்கள். அதனால் அதுவும் ஒரு காரணம். யாரிடமும் தொலைபேசியில் பேச மாட்டார், பார்க்க முடியாது. இப்போ தான் கூவி அழைக்கிறார், வாங்க பிரியாணி சாப்பிட்டுட்டு போங்க, ஆமாம் களைப்பாக இருக்கிறீங்க, தண்ணி குடிங்க, ஒரு ஃபோன் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன், அந்த ஃபோன் நம்பரில் என்னோட கதையும் கொடு. ஐயா, உங்க கூட இருக்கிற அன்பழகன் பணம் வாங்கிட்டு தான் மாவட்ட செயலாளர் புதிய நிர்வாகிகள் போடுறாங்கன்னு அன்பழகன் மீதையும் ஜி.கே. மணி மீது கடுமையான குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது உண்மைதானா? பக்கத்தில் இருக்கிற அவர் பணம் வாங்கிட்டு அன்பழகன் பணம் வாங்கிட்டு இந்த நாட்டிலே இல்லை, சுற்றினே இருக்கார். இன்றைக்கு மலேசியா, நாளை சிங்கப்பூர், அப்புறம் அமெரிக்கா இதுன்னு போயினே இருக்காருன்னு சொன்னாங்க. அப்புறம் மொத்தம் நிற்கிறாரு, இங்கே இருக்காரு. அவர் தான் நீங்கள் கேட்கணும். அதாவது இனி அன்புமணி ராமதாசுடன் பேச்சுவார்த்தை இருக்குமா இருக்காதா, என்ன பதில் அவர்கிட்ட? அதாவது ஒரே தீர்வு தம்பி, நான் செயல் தலைவராக இரு என்று என்னுடைய அப்பா சொன்னார். அது மந்திர சொல்லு, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொல்வார்கள். அது மந்திர சொல்லு. செயல் தலைவராக இருந்து செயல்படுவேன், இல்லை என்று அதுவும் வேண்டாம் என்று அப்பா சொன்னார். சாதாரண தொடராக இருந்த அவர் காட்டுகின்ற வழியிலே செல்வேன். அதாவது இதிகாசம் புராணங்களில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இருக்குது இல்லையா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? இருக்குது. அந்த ராமாயணம் படிச்சிருப்பீங்க நீங்கள், கம்பராமாயணம் படிச்சிருக்க மாட்டீங்க, டிவியில் பார்த்துருக்கேன். அதில் ராமனை காட்டுக்கு போக சொல்லி எத்தனை வருஷம்? 14 வருஷம். யார் சொன்னது? தசரத சக்கரவர்த்தி தந்தை. 14 வருஷம் போக. அப்போ ராமனுடைய முகத்தை கம்பர் வர்ணிக்கிறார். எப்படி வர்ணிக்கிறார்? அன்றலர்ந்த தாமரை போல். என்ன அர்த்தம்? ஆமாம், அன்றலர்ந்து இன்றைக்கு மலர்ந்த தாமரை போல் அவர் முகம் இருந்ததுதான். 14 வருஷம் வனவாசம் போய் காட்டுக்கு போய் அப்புறம் என்ன நடந்த ராமாயணம் உங்களுக்கு தெரியும். இது ஒரு உதாரணம்.
இப்ப இந்த பேச்சுவார்த்தை சரிப்பட்டு வரல அப்படின்னா என்ன தீர்வு? நீங்க திரு அன்புமணி அவர்களை கட்சி அடிப்படை உறுப்பினர்கள் ஓ, நீக்கிறீங்க. அதை நிற்க மாட்டேன். அதை செய்ய மாட்டேன். அதை செய்ய மாட்டேன். தலைவர் மாற்றப்பட்டார்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு தகவலோ அல்லது கடிதமோ கொடுத்துருக்கீங்க. தலைவர் மாற்றப்பட்டிருக்காருன்னு சொல்லி முறைப்படி தேர்தல் ஆணையத்துல அந்த தகவலை சொல்லலாம். ஆமாம், அதெல்லாம் ஒரு சடங்கு. அதை செய்யத்தான் ஆகணும். நாங்கள் ஒன்றும் இப்போ இந்த சிக்கல் போய் கொண்டதுனால இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு, நல்ல தீர்வு நடந்து இது முடிந்து விடும் என்ற ஒரு நம்பிக்கையினாலே அதை கொடுக்கல. பாமக நிறுவனர் அவர்களுக்கு நிர்வாகிகளை நீக்க அதிகாரம் கிடையாது. தலைவராகிய எனக்கு தான் அந்த உரிமை இருக்குது. அதனால் நீங்க நீக்கப்பட்டவர்கள் அனைவருமே வந்து பதவியில நீடிக்கிறான்றாங்க. நிர்வாகத்துல யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? நான் சொல்லிட்டேன். நான் நிறுவனர், தலைவர் சொல்லியாச்சு. இப்போ ஓட்டு போடுற மக்கள், வாக்களிக்கிற மக்கள், அது 18 வயசோ அல்லது 90 வயசோ அதுக்கு மேலேயோ எல்லாம் என் பக்கம்தான் இருக்கிறாங்க. எல்லோரும் நீங்கள் எங்கேயாவது போய் கேட்டு பாருங்கள். ஒரு கிராமத்துக்குள்ளே போய் இதை சொல்லி பாருங்கள். அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு மக்கள் தான் முக்கியம், நாடு தான் முக்கியம். இந்த நாட்டு மக்களுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சாதிக்கான கட்சி இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற 324 சாதிக்கு 324 சாதிகள் சமநிலையோடு இருக்க வேண்டும், சமூக நீதி பெற வேண்டும், கல்வி பெற வேண்டும், பொருளாதாரத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்று அந்த மக்களுக்காக 324 சமூக மக்களுக்காக பாடுபட்டு வருகிறவன் என்றான். ஐயா, அதிமுக பேச்சுவார்த்தை கூட இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும் போது திரு குருமூர்த்தி அவர்கள் தான் போனாரு. அந்த கட்சி நாளா உடைஞ்சிருச்சு. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் பாமகவுக்கு வந்துருமோ அப்படின்ற பயம் உங்கள் தொண்டர்கள் மத்தியில இருக்கு, மக்கள் மத்தியிலும் இருக்கு. உங்களுடைய நல்லெண்ணம் என்ன சொல்லுங்க போகணும். நல்ல கேள்வி. அவர் பதில் சொல்லுவாரு. உங்ககிட்ட கேட்கற நல்ல கேள்வி என்ன? ஐயா, 10.5% சம்பந்தமாக அன்புமணி ராமதாஸ் கிட்ட வந்து நீங்க வந்து தொலைபேசியில் பேசியிருக்கீங்க. அப்போது அடுத்ததாக அவர் வந்து பேசியிருக்காரு. இது உங்களுடைய கருத்து என்ன? அதுக்காக என்கிட்ட நான் போய் தான் 1/2 மணி நேரத்துக்கு மேலே கோட்டையெல்லாம் ஒரு வகுப்பே நடத்தினேன். நம்முடைய தமிழக முதல்வர் எதிர மற்ற 6-7 அமைச்சர்கள், ஒரு 10 செக்ரட்டரிஸ், செயலாளர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்க நான் ஒரு வகுப்பே நடத்தினேன். சமூக நீதி பற்றியும், சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றியும், அதே மாதிரி 10.5 பற்றியும். இப்போ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இந்த விஷயங்கள்லாம் இப்ப தொடங்கிறோம். இப்ப இந்த பிரச்சனை இருக்கிறதுனால யார்கிட்ட பேசுறது அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து கூட்டணி கட்சி உங்களை அணுகக்கூடிய தலைவர்களுக்கு இருக்கும். யார்கிட்ட பேசுறது? பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற கட்சிகள், அவர்களுக்கு தெரியும், நல்லது கெட்டது எல்லாம் தெரியும். அதனால அவர்கள் முடிவு செய்வார்கள். பாமக பொதுக்குழு நடந்து 3 வருடத்துல பதவிக்காலம் வந்து நீடிக்கலாம். அப்படி பார்க்கும்போது பாமக பொதுக்குழுல தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி இல்லை, இன்னும் 3 வருஷம் அவருடைய பதவி முடிஞ்சிடுது. ஒரு தலைவர் என்பது 3 வருஷம்தான். அது முடிஞ்சிடுது. மறுபடியும் ஒரு பொதுக்குழு கூடி தேர்ந்தெடுக்கும். தலைவர் அன்புமணின்றது இப்ப காப்பன் தான் இருக்காரு. அந்த பொதுக்குழு பதவிக்காலம் முடிந்த பிறகு தலைவர் பதவின்றது இப்ப காப்பந்தில தான் இருக்காரு. அதான் மறுபடியும் ஒரு பொதுக்குழு போட்டணும், கூட்டி அது முடியும். பொதுக்குழு நிறுவனர் அவர் எப்ப நினைக்கிறாரோ அவர் கூட்டுவாரு. நீங்க எந்த தொலைக்காட்சி? தேர்தல் நோக்கி போகுது. முக்கியமான கட்சியெல்லாம் கூட்டணி எல்லாம் பேசின்னு இருக்காங்க, சீட்டு ஷேரிங் பத்திலாம் பேசின்னு இருக்காங்க. ஐயா, நம்ம கட்சியில யாரும் முடிவு பண்றது கூட்டணி குறித்து? நான் தான் முடிவு பண்ணணும். அதாவது அந்த காலத்தில்
திமுகவோட கூட்டணி ஒரு காலத்தில். அப்போ 6 மாதத்துக்கு முன்னாலே போய் கலைஞரை சந்திப்போம். தொகுதி உடன்போடு அவரு கையெழுத்து போட, நானும் கையெழுத்து, எனக்கு ஒரு தாள் கொடுப்பாரு. கீழே பத்திரிகையாளர்கள் இருப்பாங்க. நான் என்ன பேசுனீங்க? நாங்கள் ஒன்றும் பேசல, சும்மா அவரை பார்க்கறதுக்காக வந்தான்னு சொல்லுவோம். ஆனால் அப்போ கையெழுத்து போட்டுருவோம். 6 மாதத்துக்கு முன்னாலேயே கையெழுத்து போட்டுருவோம். அதன் பிறகு தான் அதை வெளியிடுவோம். அந்த தேர்தலில், அது வருஷம் தேர்தலில் 6 எம்பி தொகுதியில் போட்டிக்கிட்டோம். கூட்டணியில் 6 எம்பி தொகுதியில் போட்டிக்கிட்டோம். 2004 அப்போ 6 தொகுதியில் போட்டிருந்தோம். ஒருவர் வாய்ஸ்லாம் வேற கொடுத்தாரு. 6 தொகுதியும் ஒரு ராஜ்யசபா எம்பியும் ஜெயிச்சிட்டோம். எல்லாமே 100 விழுக்காட்டுக்கு மேலே. ஐயா 2016 வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு களம் காண்பீங்க. அதுல உங்களுக்கு உடன்பாடு இருந்துச்சு ஐயா? தனியா நிக்கிறதுலயோ அவரை முன்னிலைப்படுத்துறதுலயோ அது உடன்பாடு இருந்துச்சு? சரி, உடன்பாடு இல்லாமல் இப்படி ஒரு பெரிய மாநாட்டை நடத்தி அதை நாங்கள் வெளியிட்டோம். அங்கே பிரம்மாண்டமான சேலத்தில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி. சார், இப்போ நீங்க ஒரு நிறுவனராகவும் இருக்கீங்க, தலைவராக இருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது இளைஞரணி தலைவர் எப்போது நியமிக்கப்படுவார்? நீங்க என்ன திட்டத்தில் இருக்கீங்க? எனக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா ஒரு நல்ல ஜோசியராக சொல்லணும். நம்பிக்கை இருக்கு. நீங்க அப்பா எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் என்னதான் ஜோசியரை சொல்கிறோன்றது கேட்கறதுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஜோசியரை சொன்னீங்கன்னா நான் என்ன வேணாலும் சொல்லப்படுவேன். நீங்க ஒரு இந்தியாவிலேயே ஒரு மூத்த அரசியல் தலைவர். தமிழகத்திலும் வந்து உங்களை வந்து நிறைய பேர் மதிக்கிறாங்க. பெரிய அளவுல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் எதிர்நோக்கியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நீங்க ஒரு டஃப் நெகோசியேட்டர் அப்படின்வாங்க. எந்த பேச்சுவார்த்தை இருந்தாலும் ஒரு டஃப்பா பேசுவாரு, தனக்கு வேண்டியதை அவர் பெற்றுக்கொள்வார். அதாவது உங்களுடைய இம்ப்ரெஷன்? உள்வன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும். என்ன அப்படின்னா? உங்களுடைய இல்லை அப்படின்னா என்ன? அதை முதல்ல சொல்லுவாங்க. அவரோடு உறவு கலவாமை வேண்டும். நான் எனக்கு அப்படி பேச தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல திரு அன்புமணி ராமதாஸோட பேச்சுவார்த்தை நடத்தி டஃப்பா நெகோஷியேட் பண்றதுல இவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு எப்படி வருது? என்ன எந்த இடத்துல அது டெட்லாக்கா இருக்கு? எந்த இடத்துல அது சரி வர மாட்டேங்குது? அது காலம் போக போக தெரியும். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குல்ல, அது காலம் போக போக தெரியும். உங்களுக்கு தெரியாம நடக்குமா? அது அந்த பொறுப்பு கொடுக்குறீங்க. தொடர்ந்து புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் செஞ்சு வரீங்க. அதே மாதிரி அன்புமணி அவர்களும் அங்க ஒரு பொறுப்பு நியமிக்கிறாரு. கட்சி தொண்டர்கள் யார் பக்கம் போகணும், என்ன சொல்ல வரீங்க? கட்சி தொண்டர்கள், நான் நியமிக்கிற பொறுப்பாளர்கள், கட்சி தொண்டர்கள், வாக்களிக்கிறவர்கள், வாக்காளர்கள் எல்லாம் என் பக்கம். மோதலுக்கு உண்மையான காரணம் என்ன? பல்வேறு கருத்துக்கள் நிலவி வருகிறது. உங்க 2 பேருக்கான உண்மையான காரணம் என்ன? உண்மையான காரணம் மோதல், உங்களுக்கும் அன்புமணி சாருக்கும் உள்ள மோதலுக்கான காரணங்கள் உண்மையானது என்ன? அதை நான் ஏற்கனவே சொன்ன ஒரு நல்ல ஜோசியரா பேச்சுவார்த்தை நடத்துறதா செய்தி வருது. பாமக வந்து தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை தமிழக வெற்றிக்கு நடிகர் விஜயோடைய கட்சியான தமிழக வெற்றி கழகத்தோட இது வரைக்கும் இல்லை. அது அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையா? இல்லை, இதுவரை அது மாதிரி இல்லை. இது வரைக்கும் பேசல. இதுவரை பேசல. அவங்க பேசினா தயாரா இருக்கீங்களா பேசுறதுக்கு? அது மூத்த தலைவர்கள், கட்சியில் மூத்த தலைவர்கள் எல்லாம் கலந்து பேசிதான் அது முடியும். நீங்க என்ன சொல்றீங்க? உங்க விருப்பம், என் விருப்பம். சரியான பதில் சொல்றாரு. பொதுச் செயலாளர் கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு ஒரு 100 ரூபா கொடுக்குறாங்க. பரிசு அதிகமாக பரவா ரொம்ப ரொம்ப கம்மியா. நீங்கள் ஃபாரின் பார்க்கலாம் வச்சுக்கிறோம். அதான் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். படிக்கணும்னு சொன்னாங்க குழந்தைகள்னு சொல்கிறேன்.
சமூக நீதி, இடஒதுக்கீடு, பெண் உரிமைக்காக பல போராட்டங்கள் நடத்திருக்கீங்க. குடும்பத்தில் இருக்க பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுங்கிறதுல என்ன காரணமா இருக்கு? அதுக்கான காரணம் என்ன? நீங்க பல போராட்டங்கள் பெண் உரிமைக்காக நடத்திருக்கீங்க. குடும்பத்தில் இருக்க பெண் அரசியலுக்கு வரக்கூடாது. சரி, ஒன்று கேட்குறேன். ஜெயலலிதா அப்புறம் எம்ஜிஆர் ஆகும், எம்ஜிஆர் ஃபாலோ ஆகினா ஜெயலலிதா அந்த அந்த அம்மையார் வந்தாங்க. அதை தவிர இப்போ இருக்கிறவங்க இப்போ இருக்கிற கட்சி மற்றவங்க யாருன்னா பெண்கள் அவங்க குடும்பத்தை சேர்ந்து வர்றாங்களா? யாராவது வந்தாங்க? இப்போ விஜயகாந்த் கூட அவர் மறைஞ்ச பிறகு தான் அந்த அம்மையார் வந்திருக்காங்க. இப்போ விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் அவர் தான் தலைவர் எல்லாமே. நீங்க 96,000 villages தான் போய் பார்த்தீங்க அப்படின்றீங்க. கட்சியை 96,000. கட்டமைக்கிறோம். ஆமாம். மீண்டும் கன்னியாகுமரியிலேருந்து நம்ம வடக்க கும்மிடிப்பட்டியிலிருந்து குமரிமுனை வரை, இந்த பக்கம் வடக்க கிழக்க மேற்க எல்லா இடங்கள்லையும் போகிறோம். நீங்கள் எந்த ஊர் போனாலும் பரிசார்த்தமாக போய் கேளுங்க. ஐயா வந்தாராங்க, அவங்க பாருங்க, அவர் நட்டத கல்வெட்டு தான் பாருங்க. அவர் பேர் எங்கள் வீட்டில் குழு குடிச்சாரு, எங்கள் வீட்டில் பழஞ்சோறு சாப்பிட்டாரு அப்படின்னு எந்த ஊருக்கு கேட்டாலும் இப்போ சொல்லுவோம். இருக்கு. அதான் சொன்னேன், என்னால் நடக்க முடியாமல் கோலூன்றி, காந்தி மாதிரி அவரோட ஒப்பிடக்கூடாது, காந்தி மாதிரி ஒரு கோலூன்றி அந்த மாதிரியான ஒரு நேரம் வந்தாலும் இந்த ஊமை ஜனங்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் பாடுபடுவேன் என்று சொல்லியிருக்கேன். கடந்த 2 நாளா மன உளைச்சல் இருக்குன்னு சொல்லி நம்ம கௌரவ தலைவர் ஜி.கே. மணி சார் சொல்லி வந்தாங்க. இப்போ 2 நாளா வரல, உங்ககிட்ட எதுவும் பேசினாங்களா? அவர் மன உளைச்சல் காரணமாக நான் தான் டாக்டர்கிட்ட போய் பார்க்க சொல்லியிருக்கேன். நேற்று 2-3 நாளாக அவர் செக்கப் பண்ணிட்டு இருக்கார். நுரையீரல், இருதயம், இது எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக செக்கப் பண்ணிட்டு வாங்கன்னு அவர் இன்னைக்கு காலையில் கூட பேசினேன். என்ன ஃபீல் பண்ணுவோன்றது நீங்கள் ஒரு ஜோசியராக இல்லை, சாதாரண ஒரு பத்திரிகை நாளாராக சொல்லுங்க போகும். சும்மா நீங்கள் சொல்லுங்கன்னா மறுபடியும் என்னையே கேள்வி கேட்குறீங்க. அதாவது எனக்கு வந்த செய்திகள் படி தமிழ்நாட்டில் எல்லா கட்சி தலைமையும் கட்சிக்காரர்களும் ராமதாஸ் எடுத்திருக்கிற முடிவு சரியான முடிவு தான் என்று சொல்லுகிறார்கள். மானசீகமாக அவர்கள் நினைக்கிறார்கள், சொல்லுகிறார்கள், நினைக்கிறார்கள். ஐயா, கடந்த முறை செய்தியாளர்கள் நீங்க 2-3 பேர் தான் கேட்குறீங்க, மற்றவங்களாம் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஐயா, கடந்த முறை செய்தியாளர் சந்திக்கும் போது எனக்கும் என் கூட இருக்கிறவங்களுக்கும் மிரட்டல் வருகிறது, அடிக்க போறாங்கன்னு சொன்னாங்க. இப்போ அந்த நிலை தொடருதா? அது இந்த சோஷியல் மீடியா, சமூக ஊடகம், அவங்கள கூப்பிட்டுருந்தேன். அப்போ என்ன அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்றால், சொல்லுங்க, 6 ஆள் இங்கே வச்சுருக்காங்க, அடிக்க போகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தகவல் சொல்ல, அவங்க கொஞ்சம் பயத்தோடவே ஒரு 100 பேர் இங்கே வந்துட்டாங்க. இன்னொரு செய்தி, மாவட்ட செயலர்கள் யாரும் போகாதீங்க, ஏன்னா நீங்கள் போனீங்கன்னா என்னை அடிப்படை உறுப்பினர்லேருந்து எடுத்துருவார், அதனால் போகாதீங்க அப்படின்னு ஒரு 100 பேருக்கு அவரே ஃபோன் பண்ணி சொன்னதன் பேரில் 100 பேர் வரல, 8 பேர் மட்டும் வந்தாங்க. நான் எப்படி பார்க்குறது, முன்னாடி போட்டு தான் பார்க்குறேன், கண்ணாடி போடாமே பார்க்குறேன். பாமக தொண்டர்களுக்கு நிறுவனர் ஐயா சொல்ல போகிற தகவல் சார், பாமக தொண்டர்களுக்கு இன்க்ளூடிங் அன்புமணி என்ன சொல்ல வரீங்க? கடைசியான முடிவு, என் உயிரினும் மேலான
என் உயிரும் மேலான, என் உயிரை விட மேலான என் சொந்தங்களே, பாட்டாளி சொந்தங்களே என்று நான் வழக்கமாக சொல்லுவதுண்டு. அதனால் அவர்களை நான் என்னுடைய உயிரை விட மேலாக அவரை மதிக்கிறேன், நேசிக்கிறேன். அவர்கள் நலமாக இருக்க விழைகிறேன். ஒரு சின்ன செய்தி சொல்கிறேன் பாருங்க, அதுக்கு ஒரு உதாரணம். வந்தவாசி பக்கத்தில் ஒரு கிராமம். அது ஒருத்தர் 45 வயசு இருக்கும். அவர் இந்த தலைவர் இதில் ஃபோன் பண்ணி, ஐயா எனக்கு பிறந்தநாள் நீங்கள் வாழ்த்துங்கன்னார். நான் நலமாக வளமாக துட்டு நலமாக வளமாக மகிழோடு பல்லாண்டு வாழ்க, நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு வாழ்க அப்படின்னு வாழ்த்தினேன். அவர் என்ன அதை கேட்டு குதிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். உடனே என்ன பண்ணார், அவருடைய நண்பர்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஒரு 10 பேருக்கு ஃபோன் பண்ணி, நான் கடவுள்கிட்ட பேசிட்டேன். அந்த 10 பேரும் இவனுக்கு என்னமோ ஆகிப்போச்சு அப்படின்னு மறுநாள் நேற்று அது மாதிரி ஃபோன் பண்ணானே, அவனுக்கு என்ன வேணும், எப்படி இருக்கிறான், எங்கன்னா ஆஸ்பத்திரி சேர்த்துருக்காங்களா இல்லை என்ன பார்ப்போன்ட்டு எல்லாம் ஃபோன் பண்ணதும் சொல்லி, என்னடா எப்படிடா இருக்கு, நல்லா தான் இருக்கேன், நேற்று இப்படி சொன்னியாடா, ஆமாம் கடவுளோடு பேசுனா ஐயா தான் கடவுள், அவங்க 10 பேருமே எங்களுக்கு அவர் தான் கடவுள், அதை நேற்றே சொல்ல வேண்டித்தானே, நீங்கள் கேட்டால் தானே இந்த கேட்க விடலையே அப்படின்ற மாதிரி. இது ஒரு சின்ன உதாரணம். இவர் ஜோசியர் பார்க்க சொல்லியிருக்கேன். ஒரு ஜோசியர் இவரம் தெரியல. இவர் ஐயா தொண்டர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகளும் என்னுடைய கேளுங்க, நான் தொண்டர்கள்னு சொல்றது அவர்கள் மக்களுக்கு சேவை செய்கிற தொண்டர்கள், புரியுதா? அவர்கள் எப்பொழுதும் தொடர்ந்து இந்த தேர்தல் நேரத்தில் மேலும் மேலும் தொண்டு செய்வார்கள், அவருடைய பிரச்சனைகளுக்காக போராடுவார்கள், வாதாடுவார்கள். இது கடைசி தானே, உறுதிப்படுத்திடலாம். அமித்ஷா அவர்கள் சமீபத்தில் வந்திருந்தாரு, அந்த சமயத்தில் உங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாரா அல்லது பாஜக தரப்பிலிருந்து உங்களோட பேச்சுவார்த்தை யாரும் கூட்டணிக்கு வர வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய விருப்பமா இருக்கு? யாரும் பேச்சுவார்த்தை நடத்த குருமூர்த்தி அவர்களும் பாஜக சார்பாக வரல, பாமக சார்பாக நிச்சயமா வரல. குருமூர்த்தி சைத துரைசாமி 2 பேரும் அவங்க தனிப்பட்ட முறையில் இதை எப்படியாவது சரி பண்ணணும்னு வந்தாங்க. இங்கே பேசினார்கள், அங்கேயும் வர சொன்னார்கள், அங்கேயும் போனோம், அவரிடமும் போனார்கள், அவர்களிடமும் பேசினார்கள்.